ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த போர்க்களத்தில் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையை எப்படி தாண்டி வருது அப்படிங்கிறத பத்தின ஒரு உபதேசமாக முதலில் ஆத்ம தத்துவங்களை பற்றி, ஆத்மாவினுடைய லட்சணங்களை பற்றி சொல்லி, ஆத்மா லட்சணம் இதுதான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் போன வகுப்புல, ஒருவேளை அர்ஜுனன் இந்த உடல், மனம், புத்தி இதுதான் நிலையானது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால் கூட, அந்த ஆங்கிள் கூட அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியுமே அப்படின்னு அவனுடைய ஒரு புரிதலை வைத்துக்கொண்டு, அந்த புரிதலுக்கு ஏற்றபடி இவர் உபதேசம் பண்ணுவதற்கு ஒரு 2, 3 ஸ்லோகத்துல முயற்சி பண்ணியிருக்கார். என்ன சொல்றார் அப்படின்னா, எதெல்லாம் பொறக்கிறதோ அதுக்கெல்லாம், எதெல்லாம் உருவாகி வெளியில வருதோ, பிறந்து வருகிறதோ அதுக்கெல்லாம் இறப்பு என்பது உண்டு. அப்ப அதை பத்தி நாம எதுக்கு கவலைப்படணும்? அது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே அது இருக்க போறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். அதாவது நித்திய ஜாத்தம், நித்தியமா எப்போதும் பிறந்து கொண்டிருக்கிறதுன்னே வச்சுக்குவோம். எப்போதும் இறந்து கொண்டும் இருக்கிறது இல்லையா? அதனால பிறக்கிறது இறக்கிறது, அப்புறம் திரும்பி இறக்கிறது பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, அதற்காக நீ வருத்தப்பட வேண்டியது எதுக்கு அப்படிங்கிறத கேட்டார். அதுக்கு அடுத்தது சொன்ன, பிறந்தவனுக்கு மரணம்ங்கிறது நிச்சயம். அது துருவம், நிச்சயம் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக பிறந்தது மரணம் அடைய போகிறது. அப்புறம் மரணம் அடைந்தது மறுபடியும் நிச்சயமாக பிறப்பை சந்திக்க போகிறது. அப்படிங்கிற போது, இதுல ஒரு முக்கியமான விஷயம், இது தவிர்க்க முடியாதது. இது ஏன் தவிர்க்க முடியாததுன்னா, இது இயற்கையினுடைய நியதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஈஸ்வரனுடைய நியதி. இந்த நியதியை உன்னால் மாற்ற முடியாது. எதை உன்னால் மாற்ற முடியாதோ அதற்காக நீ எதுக்காக வருத்தப்படுற? இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தாத்தாவோ, குருவோ, மாமாவோ, இல்ல பெரியப்பாவோ, சித்தப்பாவோ யாராக இருந்தாலும், நீ அவர்களெல்லாம் இந்த உடல், மனம், புத்தி அப்படின்ற ஆங்கிள்லயே பார்த்தியானா கூட, அவர்கள் எல்லோரும் பிறந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் இறப்பார்கள். மீண்டும் அவர்கள் எல்லோரும் பிறப்பார்கள். அப்போ எது ஒன்று பிறந்திருக்கிறதோ, ஜாதஸ்ய மிருத்யுகு துருவக, நிச்சயமாக அதற்கு மரணம் என்பது உண்டு. அதே சமயத்தில் மிருதஸ்ய ஜென்ம துருவம், எது ஒன்று மரணம் அடைந்திருக்கிறதோ அது மறுபடியும் பிறப்பது என்பதும் நிச்சயமானதுதான். அப்படிங்கிறதுனால இதுக்காக நீ கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லப்பா. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது பரிகாரம் கிடையாது இதுக்கு. அதாவது இதற்கு தவிர்க்க முடியாது. இதற்கு மாற்று ஏற்பாடு உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் புரிய வச்சார். இன்னைக்கு நம்ம 28வது ஸ்லோகத்தை படிக்கப்போம். யார் படிக்கிறேன்னா என்னோட? நான் படிக்கிறேன். அவ்யக்தாதீனி பூதானி, அவ்யக்தானி பூதானி, அவ்யக்தானி அவ்யக்தாதீனி பூதானி, அவ்யக்தாதீனி பூதானி, அவ்யக்தாதீனி பூதானி, வியக்தமத்யானி பாரத, வியக்தானி மத்யானி, வியக்த மத்யானி பாரத, வியக்த மத்யானி பாரத, அவ்யக்த நிதனான்யேவ, அவ்யக்த நிதனான்யேவ, அவ்யக்த நிதனான்யேவ. சேர்த்து சொல்லணும். நிதனான் ஏவ அப்படி சொல்லணும். நிதனான், அந்த கேப் இல்லாம. நிதனான் ஏவ, அவ்யக்த நிதனான் ஏவ, அவ்யக்த நிதனான் ஏவ. தத்ர கா பரிதேவனா, தத்ர கா பரிதேவனா, தத்ர கா பரிதேவனா. இங்க இன்னொரு ஆங்கிள் சொல்றதுக்கு கிருஷ்ணர் வர என்ன ஆங்கிள் அப்படின்னா, முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஆத்மாவினுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத 25வது ஸ்லோகத்தை பார்க்கும்போது அவ்யக்தோயம் அச்சிந்தோயம் அப்படின்னு பார்த்தோம். அவ்யக்தம் அப்படின்னா அங்கேயே ஒரு மீனிங் பார்த்திருக்கோம். என்ன மீனிங் பார்த்திருக்கோம்? வெளிப்படாதது அப்படின்னு மீனிங் பார்த்திருக்கோம் இல்லையா? நம்மளால் புலப்படாதது, வெளிப்படாதது அப்படின்னு மீனிங் பார்த்திருக்கோம். அவ்யக்தாதீனி பூதானி அப்படின்னு, ஏ பாரத அப்படின்னு அட்ரஸ் பண்ற பரத குலத்தவனே, பூதானி
அப்படின்னு சொன்னா இந்த உடல்கள், உடல் மனம் புத்தி எல்லாம் தான் உடல்கள். அவ்யக்த ஆதீனி, ஆதீனா என்ன, தொடக்கம். அவ்யக்த தொடக்கத்தில் புலன்களுக்கு புலப்படாமல் இருந்திருந்தது அப்படின்னு அர்த்தம். முதல்ல அது கண்ணுக்கு தெரியாம நம்மளால அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது அவ்யக்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், வியக்த மத்தியானி. மத்தியானி, மத்தியம்னா என்ன தெரியும் உங்களுக்கு, இடையில் அப்படின்னு அர்த்தம். வியக்தனா என்ன, அவ்யக்தக்கு ஆப்போசிட். புலன்களுக்கு புலப்படுவதாக மத்தியானி, நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு அப்படி வியக்தமா இருந்திருக்கு. அவ்யக்த நிதனானி ஏவ. நிதனான் அப்படின்னா, நிதனம் அப்படின்னு சொன்னாலே மரணம்னு அர்த்தம், முடிவுன்னு அர்த்தம். நிதன பதயே நமஹ அப்படின்னு வருது இல்லையா நமக்கு ருத்ரத்துல, ஸ்ரீருத்ரத்துல. அந்த நிதன மரணத்தின் தலைவனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். நிதனானி ஏவ அப்படின்னா என்ன, மரணம் அடைந்த போது கூட அது என்ன ஆகுதுன்னா அவ்யக்தமா போயிடுறது, புலன்களுக்கு புலப்படாமல் போய்விடுகிறது. தத்ர, தத்ரனா அந்த விஷயத்துல, கா பரிதேவனா, என்னப்பா பரிதவிப்பு உனக்கு, என்ன துக்கம் உனக்கு, எதுக்காக துக்கம்? ஏதோ இது சாஸ்வதமா எப்பவும் இருந்துட போறது, நான் இருக்கிற வரைக்கும், நான் இல்லாத போது கூட இது எப்பவுமே இருக்கும்னு நினைத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது நீ துன்பப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. நீ என்னென்னலாம் பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது எல்லாமே முன்னாடி அது ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்தது, நீ பாக்குற ஃபார்ம்ல இல்ல. அது அவ்யக்தமா இருந்தது, ஃபார்மே இல்லாம கூட இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஃபார்ம் எடுத்துட்டு உன் முன்னாடி ஒரு தாத்தாவா, ஒரு குருவா, ஒரு பெரியப்பாவா, ஒரு சித்தப்பாவா, ஒரு அப்பா பையனா, ஒரு பேரனா, ஏதோ ஒண்ணு ஃபார்ம் எடுத்துன்னு இப்படி இப்படி இது பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி அது நடவடிக்கைகள்லாம் காமிச்சுட்டு இருக்கு. அப்புறம் திரும்பி என்ன பண்ணும், அந்த உடம்புக்கான ஒரு டைம் ஆயிடுத்து, அது க்ஷீணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா திரும்பி அது இந்த அவ்யக்த நிலைக்கு அது போயிடும். இது எல்லா உயிர்களும் இப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றன அப்படின்னு. இந்த உடல்ங்கிறது என்னது, இந்த உடல்ங்கிறது பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை. முன்னாடியே நம்ம பார்த்தோம், பஞ்சபூதங்கள் ஒரு விதமா ஃபார்ம் ஆச்சுன்னா அது மனுஷன், வேற ஒரு விதமா ஃபார்ம் ஆச்சுன்னா அது லயன், இன்னொரு விதமா ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஜிராஃபி. அதோட ஃபார்மேஷன் மாறிண்டே இருக்கு, நேம்ஸ் மாறுறது, ஃபார்ம்ஸ் மாறுறது, எல்லாமே எப்படி இருக்குன்னா பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினால் ஏற்படக்கூடியதுதான் இது. இது ஆதியில அவ்யக்தமா இருக்கு. அப்புறம் அவ்யக்தம் அப்படின்னு சொல்லும்போது அதர்ஷனம் அப்படின்னு சொல்றது, தர்ஷனத்துக்கு இல்லாதது, நம்மளால பார்க்க முடியாதது, தொட்டு உணர முடியாதது, எந்த விதமான டிரான்சாக்ஷனுக்கும் எலிஜிபிளா இல்லாத ஒரு நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன இருந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு இது எல்லாருக்கும் அப்ளை ஆகும், இது எனக்கும் இதுதான் அப்ளை ஆகும், நம்மளோட குழந்தைகள்னு எடுத்துட்டா அவளுக்கும் இதுதான் அப்ளை ஆகும், நம்ம கணவன் மனைவி அல்லது பெற்றோர் யாரா எடுத்துட்டாலும் சரி, எந்த உறவு நிலை அதெல்லாம் ஒன்றும் மாற போறது கிடையாது. எனிதிங் தட் இஸ் இன் த யூனிவர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த கிரியேஷன்ல எது வரதா இருந்தாலும் இந்த ரூலை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். நம்ம இதுல பார்த்தோம் முன்னாடி, ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின், அதுல பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்னா, ஜாயத்தே மிரியத்தேக்கு நடுவுல எத்தனை நிலைகள் இருக்கு. அது அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு ஷட்பாவ விகாரங்கள் இருக்குன்னு பார்த்தோமா இல்லையா? அந்த ஷட்பாவ விகாரங்கள் எல்லாமே வெளிப்பட்டும் போது ஏற்படக்கூடிய விகாரங்கள். அதுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு ஃபார்ம்ல, பார்க்க முடியாத ஒரு ஃபார்ம்ல தான் அது இருந்திருக்கு. இத விகாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்த வேலை முடிஞ்சிடுத்துன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது மறுபடியும் பழையபடி அது அதே வெளிப்படாத ஒரு நிலைக்குத்தான் அது போக போகிறது அப்படின்னு. இப்ப நிலையா இருக்க போறதா இது, எப்பவுமே இருக்க போறதா இது, என்னைக்குமே சாஸ்வதமா இருக்குமா? எந்த பொருளாவது சாஸ்வதமா நம்ம வாழ்க்கையில நமக்கே இப்ப ஒரு 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 நம்மளோட லைஃப் டைம்குள்ள ஏதாவது ஒரு பொருளை ஒரே மாதிரி பார்த்திருப்போமா? அதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு பொருள் கூட நம்ம உடம்புல இருக்கிற ஒரு விஷயம் கூட ஒரே மாதிரி இல்லை. ஒரே மாதிரி இருந்தா என்ன ஆகுது, பயமா இருக்கு. என்னது இது, வளரவே இல்லையே குழந்தை இல்லையா? வளர்ச்சி, அந்த 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 மாற்றங்கள் இதெல்லாம் அனாத்ம பிரபஞ்சத்துக்கு ரொம்ப அவசியமானதா இருக்கு. மாற்றங்களோ வளர்ச்சியோ இல்லை அப்படின்னு சொன்னா இந்த அனாத்ம பிரபஞ்சத்துல விஷயமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ரசிக்கிறதுக்கு.
இந்த மாற்றங்களும் வளர்ச்சியும் தான் நம்மை அதை ரசிக்க வைக்கிறது, அதன் மீது ஆசை கொள்ள வைக்கிறது, அதை அனுபவிக்கணுங்கிற இடத்துக்கு நம்மள தள்ளுறது. அதனால இந்த அனாத்ம பிரபஞ்சத்தை பொருத்தின வரைக்கும் அனாத்மாவாக ஆத்மாவுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் இந்த மாற்றம் என்பது இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் அது கொஞ்ச காலத்துக்கு இருக்கு. ரொம்ப லாங் டேர்ம் கிடையாது. அது வந்து கம்பேரிட்டிவ்லி லாங் டேர்ம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா என்பது அழிவே அற்றதுன்னு படிச்சிருக்கோம். நித்தியம்னு படிச்சிருக்கோம். அழிவில்லாத அவ்வியயம்னு படிச்சிருக்கோம். அப்ப இங்க என்ன இருக்குன்னா, இது எப்பவும் அழிந்து மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு நிலை மாறி இன்னொரு நிலை, ஒரு நிலை மாறி இன்னொரு நிலை. நில்லாதனவற்றை நிலையென்று எண்ணுவான், நிலையென்று உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். புல்லறிவுன்னு சொல்றது. புல்லறிவுன்னா என்ன? ரொம்ப கீழ்மையான அறிவு. எந்த அறிவு? எது நிலையாக இருக்காதோ அதை நிலை என்று நினைப்பது ரொம்ப கீழ்மையான அறிவு. ஏன் அது கீழ்மையான அறிவு? ஏனென்றால் அது நிலை என்று நினைத்து அது மறையும் பொழுது நமக்கு துக்கம் ஏற்படுது. இந்த துக்கம் தான் இந்த கீழ்மையான அறிவுன்னு சொல்றதுக்கான காரணம். துக்கம் மட்டும் வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் ஓவன்னு அழுதுட்டு நான் படுத்து தூங்கிட்டு எழுந்துட்டேன்னா பிரச்சனை கிடையாது. முன்னாடியே சொன்னேன், செயல்பட முடியாமல் நம்மை ஆக்கக்கூடிய அளவுக்கு அந்த துக்கம் நம்மை வியாபித்து இருக்குமானால் அது நமக்கு கெடுதல். சுவாமிஜி அழகா சொல்லியிருக்கார். நிறைய கிளாஸஸ்ல இந்த விஷயத்தை பத்தி நம்ம திங்க் பண்ணிருக்கோம். அப்ப எனக்கு உணர்ச்சிகளே இருக்கக்கூடாதா? கொஞ்ச நாள் தான் அது இருக்குங்கிறதுனால நான் பாசம் வைக்க வேண்டாமா? நான் பரிவா பேச வேண்டாமா? நான் எல்லார்கிட்டயும் எப்படி வேணா நடந்துக்கலாமா? அப்ப எனக்கு வந்து ஒழுக்கம், அடக்கம், நாவடக்கம் என்னென்னமோ சொல்லி தரீங்களே திருக்குறள்ல. அப்புறம் அதெல்லாம் நான் ஃபாலோவே பண்ண வேண்டாமா? கொஞ்ச நாள் தானே இருக்க போறது. நல்லா விசவு வச்சுட்டு போலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அப்படின்னா கிடையாது. அதுக்குதான் தர்மமா இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தர்மமா கடைபிடிக்கணும். இது என்னத்துக்காக நம்ம இத வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிறத எந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கொஞ்ச நாள் தான் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக வருத்தங்களை அதிகமாக படக்கூடாது. FIR அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்க. உங்களுக்கு ஞாபகம்? FIR அப்படின்னா ஒரு விஷயமும் நம்ம எவ்வளவு தாக்குறது அதை பார்க்கணும். எவ்வளவு தாக்குறதுன்னா ஃப்ரீக்வன்சி எத்தனை தூரம் நம்ம எத்தனை தடவை நம்மளை தாக்குது. யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஒரு நாள் கவலைப்படலாம், 2 நாள் கவலைப்படலாம். வெறும்னா அதையே கவலைப்பட்டு இருந்தா கவலைப்படுவதே வாழ்க்கையாக முடியுமா? சுவாமிஜி கூட அனுகிரக பாஷணத்தை ஸ்மரணாஞ்சலியில நான் ஷேர் பண்ணேன் இல்லையா? அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்க? கவலைப்படுவதை நீ வந்து ஒரு இதுவா வச்சுக்க கூடாது. கவலையை நீ கடந்து போகணும். கவலைப்படுறதே உன்னுடைய வேலையா இருக்கக்கூடாது. கவலை வந்தா கூட கொஞ்ச நேரம் தான் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் கவலைப்படக்கூடாது. ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம குறைச்சிடணும். ரொம்ப கவலையெல்லாம் நம்மள வந்து அண்ட விடக்கூடாது. நான் யாரு? நான் தூய ஆத்மா. நான் தூய பரபிரம்ம ஸ்வரூபம். நான் வந்து ஒரு முக்த ஸ்வரூபமா இருக்கேன். நான் வந்து தூய உணர்வாக இருக்கிறேன். எனக்கு எப்படி இந்த துக்கங்கள் எல்லாம் என்னை எப்படி தாக்க முடியும்? இது வெறும் இந்த உடல் மனம் புத்தியை சேர்ந்தது. இது என்னை தாக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வந்துடுத்துன்னு சொன்னா, இந்த மத்தியானின்னு சொல்றாரு இல்லையா? அவ்யக்த மத்தியானி அந்த இடத்துலதான் நமக்கு நிறைய பிரச்சனை வருது. நமக்கு அவ்யக்தத்துல ப்ராப்ளம் இல்ல, திரும்ப அவ்யக்தமா போற இடத்துல ப்ராப்ளம் இல்ல, வியக்த மத்தியானில தான் நமக்கு ப்ராப்ளம். எல்லா எமோஷன்ஸும் எங்க வந்து கன்வர்ஜ் ஆகுது? வாழ்க்கையில நம்ம இன்டராக்ட் பண்ணும்போதுதான் கன்வர்ஜ் ஆகும். அதனாலதான் எந்த ஒரு இன்டராக்ஷன்லையும் நம்மள அஃபெக்ட் பண்ணுறது வந்து ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் இன்டென்சிட்டியை பார்க்கணும், கவனமா இருக்கும். எவ்வளவு இன்டென்ஸா அது நம்மள தாக்குறது. இன்டென்சிட்டி அப்படின்னா ஆழமாக. யாராவது ஒருத்தர் நம்மள ஏதோ ஒரு 10 வயசுல இல்ல 15 வயசுல யாரோ சொல்லிட்டாங்க, 65 வயசு வரைக்கும் அதையே கேரி பண்ணிட்டே போய் அவளை எப்ப பார்த்தாலும் நமக்கு அதே நினைவுல வந்துட்டு இருந்தது, அல்லது அந்த ஒரு வருத்தம் நமக்கு வந்து அவங்க கிட்ட வெளிப்படுறது அப்படின்னா அது நியாயமா? அது நல்லதா? அதுக்குதான் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஷார்ட் ஸ்பேன் பா. இந்த லைஃபே ரொம்ப ஷார்ட். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். இந்த ஷார்ட் ஸ்பேன்ல யார் மேலையும் கோபத்தையோ ஆத்திரத்தையோ நம்ம அதை வந்து கேரி பண்ணிட்டே போறது அப்படிங்கிறது தவறு. அதனாலதான் இதை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ இன்டென்சிட்டியை பார்க்கணும். எந்த அளவுக்கு அது என்ன தாக்குறது. நான் தாக்கலான்னு அலோவ் பண்ணாதான் தாக்கும். சும்மாலாம் அது என்ன தாக்கவே தாக்காது. நான் வந்து அதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து சரி ஓகே, என்னை யார் வேணாலும் டேக் மீ ஃபார் கிராண்டட், என்னை யார் வேணாலும் எது வேணா பேசலான்னு நான் தான் அதுக்கு வந்து அலோவ் பண்றேன். நான் அலோவ் பண்ணலன்னா என்னை எந்த விஷயமும் தாக்காது. சைனா பாஷையில யாராவது திட்டினா நமக்கு புரியுதா?
அவன் திட்டுறானா, வாழ்த்துறானா, வையிறானா, இல்ல அவன் கொஞ்சறானான்னு ஏதாவது புரியுமா? ஒண்ணுமே தெரியாதுல்ல. அதேதான். ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு மத்தவர்களுடைய பேச்சும், ஏச்சும், புகழும் சரி, இகழும் சரி. சுவாமிஜி அழகா "இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு" அப்படின்னு சொன்னாரு. புகழ்ச்சி, இகழ்ச்சி கூட பாதிக்காது. ரொம்ப ஓ சூப்பர் உங்கள மாரி யாருமே கிடையாது. உங்கள நான் ரொம்ப இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும், ஓகே. சரி. அவ்வளவுதான். நீ உன்ன மாரி மட்டமான ஆளே கிடையாதுன்னு சொன்னாலும், அதுக்கும் ஓகே தான். 1, 2த்துக்கும் டிஃபரன்ஸே நம்மள பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா, மத்யானி, வியக்த மத்யானி. கொஞ்ச நாள் தான் பாரு. இதனோட இதனோட ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாம் வெரி லிமிட்டட் பீரியட்ல தான். அதுக்கப்புறம் இதுக்கு ஒண்ணும் வேல்யூ கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாரு? எஃப்-ஐ சொல்லியாச்சா? ஆர் சொல்றாரு. ஆர்ங்கிறது என்ன? அது ரெக்கவரி பீரியட். நாம எவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்துடுறோம் இந்த விஷயத்துல இருந்து. என்ன ஒருத்தர் அ இது பண்றார். மனசு வருத்தப்பட வைக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு நாள் நான் அத மனசு வருத்தத்திலேயே உட்கார்ந்துண்டு, கொமஞ்சுண்டு, நான் வெளியிலேயே வராம, நான் வீட்டு கதவெல்லாம் தாப்பா போட்டுண்டு, நான் பயந்துண்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. "நீ யார் என்ன சொல்றது? எனக்கு தெரியும் என்ன பத்தி" அப்படின்னு நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்ம வெளியில வந்துடுறோம் இல்லையா? அந்த வந்துடுறது குயிக்கா இருக்கு. அதனால ஃப்ரீக்வன்சிய குறைக்கணும், இன்டென்சிட்டிய குறைக்கணும், ரெக்கவரிய ஸ்பீட் பண்ணணும். இதுதான் சுவாமிஜி நமக்கு அழகா சொல்லிக் குடுக்குறார். இந்த இந்த விஷயம் நமக்கு நன்னா புரிஞ்சுடுத்து அப்படின்னா, நம்ம யாருடைய தாக்குதலுக்கும் எப்பொழுதும் ஆளாக மாட்டோம். இது வெளியிலிருந்து வர தாக்குதல். இங்க அர்ஜுனனுக்கு பிரச்சனை தானே தான். அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்? இங்க இருக்கக்கூடிய தாத்தா, இங்க இருக்கக்கூடிய மாமா, இங்க இருக்கக்கூடிய குரு, இவ எல்லாருமே எப்பவும் இதே ஃபார்ம்லயே இப்படியே இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கான். அவன் தன்னோட ஆரோனால தான் அவ எல்லாம் சாகப் போறா. அதர்வைஸ் அவங்களுக்கு டெத்துங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இவன் இவன் மட்டும் கொல்லலைன்னா அவங்க எப்பவும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி சிரஞ்சீவிகள்னு நினைச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணர் அதைத்தான் உடைக்கிறார். கிடையாதுப்பா. நம்ம இப்போ ஒரு இதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு டிராமாக்கு போறோம். இப்ப டிராமாக்கு அ நம்மளோட சில பேர் நம்மளோடயே யாரோ ஒருத்தர் எங்க அப்பாவே எடுத்துக்கோங்களேன். எங்க அப்பா டிராமால நடிச்சிருந்தார். அப்ப எங்க அப்பா எங்கள அழைச்சுட்டு டிராமாக்கு போறார். எங்களையே ஸ்கூட்டர்ல அழைச்சுட்டு போவார். போய் உட்கார வச்சுருவார். உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவார்? அவர் நடிக்கணுமா இல்லையா? போய் நேரா கிரீன் ரூம் போவார். போய் நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு நேரா ஸ்டேஜுக்கு வருவார். நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, எங்க அப்பா என்னோட என்னோட அப்பாவா என்ன உட்காத்தி வச்சுட்டு, உள்ள போய் ஸ்டேஜ்ல போயி, அங்க ஒரு கிளர்க்காவோ, இல்ல ஒரு மேனேஜராவோ, இல்ல ஒரு வியாபாரியாவோ, ஏதோ ஒரு ரோல் அங்க எடுத்து பண்றேன். அங்க ரோல் பிளே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? டிராமா முடிஞ்சு போயிடுது. திரும்பி கிரீன் ரூம்ல போய் மேக்கப்லாம் கலைச்சுட்டு, பழையபடி எங்க அப்பாவ என்ன ஸ்கூட்டர்ல அழைச்சுட்டு போய் வீட்ல விட்டுடும். இப்போ இந்த டிராமால நடந்துட்டு இருக்கிற சமயத்துல, டிராமால இருந்த அந்த கிளர்க் என்ன பார்த்து சிரிக்கல. டிராமால இருந்த அந்த மேனேஜர் என்ன அவர் கூப்பிடல. இல்ல என்கிட்ட அவர் இன்டராக்ட் பண்ணல அப்படின்னு அழுதா, அது எவ்வளவு சில்லி இல்லையா? அந்த மாதிரி தான். ஒரு ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோம் நம்ப. எல்லாரும் ஒரு ஒரு ரோல் பிளே பண்றோம். அந்த நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு பாத்திரத்தை நடித்துக் கொண்டிருக்கோம். இந்த நடிப்பு அப்படிங்கிற இந்த பாத்திரமே கொஞ்ச நேரம் தான். அது மேபி நம்ம முழு ஆயுசு இருக்கோம்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 120 இயர்ஸ் இருக்கட்டுமே, 100 இயர்ஸ் இருக்கட்டுமே, அது கூட கால வெள்ளத்தின் ஓட்டத்தில் அது கூட ரொம்ப கம்மிதான். அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால இது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன போர்ஷன். இதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? இவர் கேட்கிற கேள்வியே என்னன்னா, "தத்ர கா பரிதேவனா?" இதுக்காக ஏன் பரிதேவனான்னா, நீ எதுக்காக துக்கப்படுற? நீ துக்கப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இது ஃபுல்லா இந்த இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா கற்பனை தான். "கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பையெல்லாம் சொற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான்." அப்படின்னு கைவல்ய நவநீதம் சொல்லுது. சொற்பனம். சொற்பனம்னா என்ன? இது ஒரு ஸ்வப்னம் அப்பா. இது ஒரு கனவு மாதிரி நினைச்சுக்கோ இந்த உலகத்த. நீ பார்த்துட்டு இருக்கிறது பூரா ஒரு கனவு. என்ன நீ தூக்கத்துல ஒரு கனவு காண்றியா? நீ ஜாக்கிரதே கனவுதான் அப்படிங்கிறது சாஸ்திரம். நீ நிஜம்னு நினைச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நாம பல விஷயங்கள நிஜம்னு நினைச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோமே. காத்தால எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை விஷயமும் ஒரு பெருங்கனவு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நம்மளோடயே எடுத்துக்கோங்களேன். நம்மளோட ஓன் டே ஒரு டே எடுத்துக்கோங்களேன். காத்தால என்ன பண்றோம்? தூங்கி எழுந்துக்கிறோம். எழுந்துக்கிறச்ச இந்த தாட் எல்லாம் எங்க இருந்தது? அப்படியே லயமாயி நமக்குள்ளேயே தான் இருந்தது. நான் தூங்கிட்டு இருக்கிறச்சே, நான் இந்நாளு, நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்க போறேன். நான் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லப் போறேன். அப்படின்னு நான் நினைச்சுட்டே தூங்கினா அது தூக்கமா? தூக்கமே கிடையாது. இட்ஸ் நாட் அ ஸ்லீப் அட் ஆல் இல்லையா? தூக்கத்துல எல்லாமே மறைஞ்சு போயிடுது. என்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஒடுங்கி விடுகிறது.
அவ்வியக்தமா இருக்கு, வெளியிலேயே வரல. அண்ண திறந்த உடனே கராக்ரே வசதே லக்ஷ்மி அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. சரி, இந்த கையை கும்பிடலாம், பூமாதேவியை கும்பிடலாம், நம்ம அப்புறமா வந்து இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்லலாம், அப்புறம் இல்ல ஹரி ஹரி ஹரின்னு ஒரு 7 ஹரியை சொல்லலாம். இப்படியே ஒன்னொன்னா நம்ம படிச்சதெல்லாம் தெரிஞ்சிட்டதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் போய் நம்ம குளிச்சு சுவாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணி டெய்லி வேலையெல்லாம் பண்றோமா, அதெல்லாம் என்ன மத்தியானம். முதல்ல அவ்வியக்தமா இருக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்குள்ளேயே ஒடுங்கிதான் இருந்தது, எங்க இருக்குன்னு வெளியில தெரியாது. அப்புறம் நான் முழிச்சுட்ட உடனே ஜாகிரத் பிரபஞ்சத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது, எல்லா இன்டராக்ஷன்ஸும் ஆரம்பிக்கிறது. வாட்ஸ்அப்ல யாராவது மெசேஜ் அனுப்புவா, யாராவது போன் பண்றா, ஏதோ ஒண்ணு நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், இந்த டே ஆக்டிவிட்டி பூரா படிக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறோம், சுவாமிஜி கிளாஸ் கேட்கிறோம், அப்படி எல்லாம் ஒரு டே ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நைட் ஆயிடுது. நைட் ஆன உடனே என்ன ஆயிடுதுன்னா நன்னா கண்ணு சொருகிறதா, திரும்ப தூங்கி போயிடும். வியக்த மத்தியானி அவ்வியக்த நிதனான். நம்ம இதுலயே படிச்சிருப்போம், சாஸ்திரத்திலேயே என்ன சொல்லுவானா, இந்த உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு வள்ளுவர் அழகா சொல்லியிருக்க. நம்ம வந்து தூக்கம்ங்கிறது ஒரு சிறு மரணம், மரணம்ங்கிறது பெரும் தூக்கம், அவ்வளவுதான். இது வேற இதை வந்து கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் எல்லோரும் மரணம் அடைவார்கள் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பிரயத்தனங்கள் அவர் படுறார். அப்போ நம்மளோட ஓன் பாடியிலேயே நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, நமக்கே எண்ணங்கள் ஒடுங்கின நிலையில் இருக்கின்றன. திரும்ப அந்த எண்ணங்கள் வெளியில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த எண்ணங்கள் நம்மள வேலை செய்ய வைக்கிறது. அதுல எல்லா நவரசங்களும் வருது நமக்கு, சந்தோஷம், துக்கம், கோபம், ஆத்திரம், பொறாமை, எல்லாமே ஷட்ரிப்புக்களும் அந்த நேரத்துல ஆக்டிவா இருந்து எல்லாமே பண்ணி பாப புண்ணிய சேர்க்கை எல்லாம் நடந்து ஃபைனலா என்ன ஆயிடுது, தூங்கறச்சே மறுபடியும் எல்லாமே லயமாயிடுது. அவ்வியக்த நிதனான் ஏவ. அப்போ அவ்வியக்தம் முதல்ல இருந்திருக்கு, ஒரு வச்சனம் இருக்கு, ஆதௌ அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதவ் அப்படின்னா ஆரம்பத்துல அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தோம் நம்ம அவ்வியக்த ஆதீனி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆதவ் அப்படின்னா இந்த பிகினிங் அப்படின்னு அர்த்தம். ஆதவ் அந்தே, அந்தேனா இந்த எண்ட். பிகினிங்லயும் எண்ட்லயும் எது இல்லையோ, இதுதான் இந்த சோகத்தை தான் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கு. பிகினிங்லயும் இல்ல எண்ட்லயும் இல்ல, என் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. அதேதான்ப்பா, அது நடுவுல இருக்கிறப்பவும் அதுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. அதனால அதுக்கு டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி மட்டும்தான் கொடுக்குறோம். இந்த ரியாலிட்டி அப்படின்னா என்னன்னா, நாம வந்து இந்த உலகத்துல நாம ஒவ்வொருத்தரோட இன்டராக்ட் பண்றதுக்காக இந்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு இருப்பு தன்மையை கொடுக்குறோம், அவ்வளவுதான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா வெறும் இந்த டிரான்சாக்ஷனுக்கு மாத்திரம்தான். எப்படி பணத்தை வந்து ஒரு பொருளை கொடுத்தா ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்காக வச்சுட்டு இருக்கோமோ, அது போலதான் நம்ம இந்த டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டியில மட்டும்தான் இது ஏதோ இருக்கிறது மாதிரி தெரியறதே தவிர்த்து உண்மையில் இது இல்லவே இல்லை அப்படிங்கிறது அவ்வியக்த நிதனான் ஏவ. மரணத்தின் போது மறுபடியும் அது தோற்றத்திற்கு வராத நிலைக்கு அது போய்விடுகிறது அப்படிங்கிறதுதான் அதுல உண்மை. அதனால இந்த திருஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதிருஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவ்வியக்த நிலை திரும்ப கொஞ்ச நாளைக்கு அது வெளியில வருது, மத்தியத்துல வெளியில வருது, திரும்ப மறுபடியும் பழையபடி அது வந்து அவ்வியக்தமாக போய்விடுகிறது அப்படின்னு. அதனால அதுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன கிருஷ்ணர் வந்து அவர் அர்ஜுனனுக்கு வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாருன்னா, முதல் ஸ்லோகத்துல அவர் வந்து அந்த குதிரைக்கு அடிவாளம் கட்டின மாதிரி பாயிண்ட்ல இருந்து விலகிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது என்ன, நீ வருத்தப்பட வேண்டாத விஷயத்துக்காக வருத்தப்படுகிறார், அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்பதே கிடையாது, அது ஏன் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஏனென்றால் நீ உண்மையை அறியவில்லை, நீ பண்டிதனாக பேசுகிறாய், ஆனால் பண்டிதன் எந்த உண்மையை அறிந்தானோ அதை நீ அறியவில்லை, உனக்கு அதை நான் சொல்லித்தரேன்னு அழகா 25வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம லட்சணங்களை மட்டும் சொன்னார். அதுக்கப்புறமா அவர் வந்து நீ ஒருவேளை உன் மனசுல வந்து ஆத்ம லட்சணங்கள் இருப்பது இருக்கட்டும், நான் இதையெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறேனே அதற்கு என்ன பதில்னு கேட்டா, அப்ப கூட அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாதுப்பா அப்படிங்கிறத 3 ஸ்லோகங்கள்ல புரிய வச்சிருக்க. அடுத்த ஸ்லோகம் ஆத்ம அனாத்ம விவேகத்தினுடைய மகிமையை சொல்ல போறார் கிருஷ்ணன். யாருமா படிக்கிறேன்? நான் படிக்கிறேன். கீதாமா.
ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம். आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् ரெண்டு வாட்டி சொல்லுங்க. ओ सारी आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् ஆச்சரியவத் வததி ததைவ சான்ய. आश्चर्यवत् तदति तदैव चान्य आश्चर्यवत् तदति तथैव चान्यः வததி ஆச்சரியவத் வததி ததைவ சான்ய. आश्चर्यवत् वदति तथैव चान्यः आश्चर्यवत् तदति तदैव चान्यः तथैव तथैव आश्चर्यवच्चैनमन्यः शृणोति. आश्चर्यवश्चैनमन्य शृणोति आश्चर्यवश्चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित्. श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् श्रुत्वाप्येन वेद न चैव कश्चित् ओके. आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् वदति तथैव चान्यः आश्चर्यवच्चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित्. இதான் இந்த 29வது ஸ்லோகம். இங்க ஆத்ம அனாத்ம விவேகத்தினுடைய மகிமையை பற்றி கிருஷ்ணர் சொல்றார். ஏன் இது இது ஆச்சரியம் அப்படின்னு சொல்றார். இத ரொம்ப போற்றி புகழற மாதிரி இந்த விஷயத்தை பத்தி பேசுறார். கஷ்டித்து அப்படின்னா ஒருவன் அப்படின்னு. ஏனம்னா இந்த ஆத்மாவை ஆச்சரியவத்து பஷ்யதி. ஆச்சரியவத்து அப்படின்னா அரிதானது. ஆச்சரியம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அரிதானது, வியப்புக்குரியது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அரிதானது, வியப்புக்குரியது என்று பஷ்யதி பார்க்கிறான். இன்னொரு அர்த்தம், ஆத்மாவை அறிபவன் அரிதானவனாக வியப்புக்குரியவனாக இருக்கிறான். ஒருத்தன் இந்த ஆத்மாவை பார்க்கிறானே, அது இப்படியா இதுக்கு ஒரு லட்சணங்கள்லாம் இருக்கு, தன்னால தெரியாம போச்சே அப்படின்னு ஆச்சரியமா அந்த லட்சணங்களை பார்க்கறான். இன்னொரு ஆங்கிள் ஆத்மாவை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனே ஒரு ஆச்சரியமான ஒரு பர்சனா இருக்கான், ஒரு வியப்புக்குரிய ஒரு பர்சனா இருக்கான் அப்படின்னு ஒரு ததா ஏவ அவ்வாறே அந்யகச்ச இன்னொருத்தன் வேறொருவன் இருக்கிறானே அவன் ஒரு ஆச்சரியமானவன். அவன் எதுக்கு ஆச்சரியமானவன்னா ஆச்சரியவத் வததி. இவன் இதனை ஆச்சரியமாக இவன் எடுத்து சொல்றான். அவன் ரொம்ப அரிதானவன். எடுத்து சொல்றவன் ரொம்ப அரிதானவன். அவன் ஒரு வியப்புக்குரியவன். அவ்வளவு ஈஸியா நமக்கு ஆத்ம வித்தியை யாராவது சொல்லி தருவாளா? சொல்லித்தர மாட்டா இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஆத்ம வித்தியை கத்துக்கிறது, ஒருத்தர் சொல்றது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தன் தான் புரிஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு சொல் தரணும் அப்படிங்கிறச்சே அதுவே ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டங்கள்லாம் குருவுக்கு நிறைய லட்சணங்கள்லாம் போட்டு சாஸ்திரம் அப்படி ஒரு இதுவா சொல்லியிருக்கே. அந்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு எடுத்து சொல்றாரே ஒருத்தர், அவர் பயங்கரமான ஆச்சரியமான ஆளு. அவர் ரொம்ப அரிதானவர். அவர் ரொம்ப வியப்புக்குரியவர். அந்யகச்ச ஏனம் மற்றொருவன் இன்னொருத்தர் இருக்கானே. இன்னொருத்தர் யாரு அப்படின்னா ஏனம்னா இதை இந்த ஆத்மாவை ஆச்சரியவத் ஸ்ருணோதி. அவன் கேட்கிறானே, ஒருத்தன் சொல்றத கேட்கிறானே. சொல்றவன் சொல்லிட்டே இருந்தா போதுமா? கேட்கறதுக்கு யாராவது வேணும் இல்லையா? யாருமே இல்லைன்னா யார்கிட்ட சொல்லுவான்? அதனால கேட்கிறானே ஒருத்தன், அவன் இருக்கான் இல்லையா, அவன் அதை விட அரிதானவன். ஆத்மாவை ஆத்மாவை அறிபவன் அரிதானவன். ஆத்மா இன்னதென்று அறிபவன் அரிதானவன். அரிதானது என்று அறிபவன் அரிதானவன். ஆத்மாவை பற்றி பேசுபவன் சொல்பவன் அரிதானவன். ஆத்மாவை பற்றி சொல்வதை கேட்பவன் அரிதானவன், வியப்புக்குரியவன். கஷ்டித்து ச மேலும் ஒருவன் ஏனம் இதனை இந்த ஆத்மாவை ஸ்ருத்வா அப்பி நன்னா கேட்டுட்டான். நிறைய சொல்லியாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. ந வேத ஏவ அவன் அதை அறியவே இல்லை, புரிஞ்சே இல்லையா, அவனுக்கு புரியவே இல்லையா. ஏதோ ஒன்று கேட்டுட்டே இருக்கான். அவன் பாட்டு கிளாஸா எங்கெல்லாம் கிளாஸ் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் உட்காந்து கேட்டுட்டு. ஆனா அவனுக்கு புரியவே இல்லையா. அவன் கூட அரிதானவன் தான். அவன் கூட ஆச்சரியமானவன். ஏன்னா 4 விதமா சொல்றார். எல்லா வகையிலும் இது ஆச்சரியமானது, இது அரிதான். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவன்
ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாங்க. அவன் என்ன பண்றான், இத்தனை நாளா என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் இந்த ஒரு 5 feet 3 inches இருக்கக்கூடிய ஒரு பாடி தான் நானு. நான் இந்த கலர்ல இருக்கிறது, நான் எனக்கு தான் இந்த பேரு, நான் இவ்வளவுதான் என்னோட லிமிட்டடா, நான் இவ்வளவுதான் வந்து எனக்கு சக்தி இருக்கு அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு வந்து இவ்வளவுதான் பார்க்க முடியும், எனக்கு வந்து இவ்வளவுதான் கேட்க முடியும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கான். நீ வந்து இந்த அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் பா, நீ மட்டும்தான் இருக்கிறதே. நீ இந்த உலகம் பூரா, இந்த பிரபஞ்சம் பூரா நிறைந்து இறைந்து இருக்கிறது யாருன்னா நீ மட்டும்தான். எல்லா இடங்களையும் சர்வகதமா நீதான் இருக்க, ஏகமா இருக்க, அத்வைதமா இருக்க, நீ மட்டும்தான் இருக்க, நீதான் எல்லாமாக நிறைந்து இருக்கிறாய் அப்படின்னு எனக்கு வந்து குரு சொல்றாருன்னா, அப்ப என்னை எப்படி ஆக்குறார்? நான் வந்து ரொம்ப லிமிட்டடா நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப இந்த டைனி பர்சனா என்ன நான் வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். நான் இத்தனை நாளா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, எனக்கு வந்து ரொம்ப சக்தியே கிடையாது, நான் ரொம்ப தீரன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ தீரன் அப்படின்னு எனக்கு சொல்றாரு அவர். நீ வந்து இந்த நீதான் நீ மட்டும்தான்ப்பா இருக்க, பயப்படவே வேண்டியதில்லை, நீ எல்லாமே நீதான் அப்படின்னு எனக்கு வந்து என்னை விசாலப்படுத்திடுறாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கு, நான் இப்படியா, நான் அப்படியா, என்ன நான் இதுவா, நானு எனக்கு தெரியவே தெரியாதே இத்தனை நாளா, ஆத்மானா இதுவா எனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு நான் ஒரு ஆச்சரியத்தை காமிக்கிறேனா இல்லையா? இப்ப நமக்கு எல்லாருக்கும் படிக்கிறச்சே கொஞ்சம் கொஞ்சமா முதல் ஸ்லோகம் கொஞ்சம் புரியுறது, அடுத்த ஸ்லோகம் லைட்டா புரியுற மாதிரி ஆரம்பிக்கிறது, 3வது ஸ்லோகம் கொஞ்சம் லைட்டா புரியுறது, 4 5 6 அப்படி ஆக ஆக நமக்கு என்ன ஆகுது, ஓ என்னை பத்தி நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த படிப்பை படிக்கிறேன், நான் இவ்வளவு ஒரு பெரிய ஆளா, அன்லிமிட்டெட் பர்சன், அபரிச்சின்னமான நான் எனக்கு லிமிடேஷன்ஸே கிடையாதா, காலாதீத்தனா, குணாதீத்தனா, இப்படியா நான் இருக்கேன் அப்படின்னு நான் என்னை பத்தி ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறேனா இல்லையா? இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சுக்காம ஒரு ரொம்ப ஒரு பியூனி பர்சனா நான் இருந்திருக்கேன், ரொம்ப அல்பமா இருந்திருக்கேன். நான் ஒரு அல்பமான பர்சன்ங்கிறதுல நான் ஒரு மகத்தான பர்சன் அப்படின்னு என்னோட குரு எனக்கு காட்டி கொடுக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு நிச்சயமா அப்பாடி ஒரு பெரிய ரிலீஃப். நான்லாம் என்னை யார் சொன்னா என்ன, என்னை யார் என்ன சொன்னா என்ன, அதெல்லாம் எதுக்குன்னா இந்த உடம்புக்கு தான். எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது, நான் இந்த உடம்பு தான் இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு கன்விக்ஷன் வருதா இல்லையா? குரு அதை நமக்கு ஏற்படுத்துறாரா இல்லையா? அப்படி ஏற்படுத்தும் போது, இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிற போது இது ரொம்ப 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 ஒரு பெரிய ரிலீஃப குடுக்குறது. அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அத்தனை சுலபம் கிடையாது. அத்தனை சுலபம் கிடையாதுங்கிறதுனாலதான் கடைசி வார்த்தையில நான் வேத கஷ்டித்து அப்படின்னு போட்டேன். காரணம் என்னன்னா, இது புரியறதுக்குன்னு ஒரு புண்ணியம் வேண்டியிருக்கு, இது படிக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் வேண்டியிருக்கு, முதல்ல குரு கிடைக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேண்டியிருக்கு, குரு இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்றதுக்கு ஒரு புண்ணியம் வேண்டியிருக்கு, அந்த சொல்ற விஷயம் நமக்கு கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் வேண்டியிருக்கு, கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கே புண்ணியம் வேண்டியிருக்கா இல்லையா? நமக்கு வேணும்னு யாரும் கிளாஸ் வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல. ஆனா நம்மளால முடியாம போயிடுச்சுன்னா, இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோன்றது, ஐயோ இன்னைக்கு என்ன சொன்னாங்களோ. ரியல் சீக்கர்ஸ்க்கு நிச்சயமா இருக்கும் இல்லையா? ஒரு நாள் சுவாமிஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னா படுற வேதனை எங்களுக்கு தெரியும். அந்த ஏதோ ஒரு ப்ரெஷர்ல ஆபீஸ்ல மாட்டின்ட்டோம்னா, கிளாஸ் போயிடுச்சுன்னா ஏண்டா இந்த ஆபீஸ்க்கு போனோம்னு ஆயிடும். அந்த மாதிரி நமக்கு மனசு வந்து அது கேட்கறது கிடைக்கிறது இதெல்லாம் வந்து அவ்வளவு துர்லபமான விஷயம். துர்லபம் மானுஷம் ஜென்மம்னு சொல்லிட்டு ஆச்சாரியர். அவ்வளவு வந்து நமக்கு இந்த ஜென்மா கிடைக்கிறதே துர்லபம், அதுல ஒரு இது குரு கிடைக்கிறது அதை விட துர்லபம். அந்த துர்லபமான இந்த விஷயங்களுக்குள்ள நமக்கு வந்து ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, அது எனக்கு புரிஞ்சு நான் கேட்டுட்ட உடனே எனக்கு எப்படி ஆயிடுறதுன்னா ஆச்சரியமா ஆயிடுறது. ஆச்சரியவத் பஷ்யதி. அவன் அப்புறம் பாக்குற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியத்தோடயே பாக்குறான். இத்தனை நாளா நான் இதை வேற ஆங்கிள் பார்த்தேனே, இத்தனை நாளா நான் இது நித்தியம்னு நினைச்சுட்டு பார்த்தேனே, இது நித்தியம் இல்லையா? நான் என்ன சின்ன வயசுல இருந்து இந்த பில்டிங் இங்கதானே இருக்கு, ஆனா குருநாதர் சொல்றாரு இது நித்தியம் கிடையாது அப்படின்னு. இப்படித்தான் அது நித்தியம் இல்லைங்கிறது ஆறுதா? பஞ்சபூதங்களை பத்தி நான் வேற மாதிரி நினைச்சுட்டு இருந்தேனே, இப்படியே ஒன்னொன்னா வந்து திங்க் பண்ண இட் பிகம்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. நமக்கு இந்த ஆச்சரியம்ங்கிறது என்னன்னா ரேர் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா அதுக்கு வந்து இட்ஸ் வெரி ரேர், அரிதானது அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் வண்டர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப வியப்புக்குரியது. வாட் எவர் இஸ் ரேர் அது வண்டர்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோஹினூர் டைமண்ட் எல்லா இடத்துலயும் கிடைக்குமா? நம்ம ஒண்ணு கொடுத்துட்டோம் இல்லையா, திருப்பி ஒண்ணு கிடைச்சதா? நமக்கு கிடைக்கல. இது இட்ஸ் ரேர் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல். எது ரேரோ அது வண்டர்ஃபுல். அதுல இருக்கிறதுலயே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் எது அப்படின்னா ஆத்ம ஞானம் தான் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஏன்னா நான் எதையோ தொலைச்சிட்டு தேடல, இருந்துட்டு இருக்கிறதையே தேடுறேன். நான் என் கண்ணாடியவே நான் தேடிட்டு உட்காந்துருக்கேன்.
எனக்கு என்கிட்டயே இருக்கிறத கண்டாபரணம்னு சொல்லுவேன். என்னோட கழுத்துல இருக்கிற ஆபரணத்தையே நான் தொலைச்சிட்டேன்னு நினைச்சுட்டு நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் தேடி தேடி நான் எனக்குள்ளேயே கண்டுகொண்டேன்னு சொல்வார் இல்லையா திருநாவுக்கரசர். தேடி கண்டுகொண்டேன் திருமாலும் நான்முகனும் தேடி தேட ஒண்ணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அந்த மாதிரி எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய, என்னையே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மாதான் நானு அப்படின்னு நான் நினைச்சேன், தெரிஞ்சு புரிஞ்சுட்டு இருக்கேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமானது இந்த ஆத்மாவை அறிபவனுக்கு, அதை தெரிந்து கொள்பவனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றார். அப்போ இத படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் எல்லாம் நான் இத்தனை நாளா என்ன நினைச்சுட்டு இருக்கேன், கண்ணு சொல்றதெல்லாம் கேட்கிறேன், காது சொல்றதெல்லாம், கண்ணு ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து அங்க போகணும்னு மனசு சொல்லிடுச்சுன்னா உடனே கிளம்பிடுறேன், ஒரு முட்டையெல்லாம் தூக்கிட்டு கிடுகிடுன்னு கிளம்பிடுறேன். காது எதையாவது கேட்கணும்னா உடனே அந்த இடத்துக்கு ஓடுறேன். நான் அதனுடைய ஒரு வேலைக்காரனா இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது, நான்லாம் யாருக்குமே வேலைக்காரனே கிடையாது. அதுதான் எனக்கு வேலைக்காரன், நான் தான் அதுக்கு சுவாமி. ஸ்வம் அமி அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. ஸ்வம் அமின்னா என்ன, தன்னை ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆள்பவன், ஆண்டி அப்படின்னாலே ஆள்பவன் அர்த்தம். ஆண்டினா ஒரு பேட் வேர்டு மாதிரி நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஆண்டினா ஆள்பவன், தன்னை ஆள்பவன் அர்த்தம். இந்த ஆத்ம வித்தியை கிடைச்சாதான் என்னை நான் ஆள முடியும். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை. தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோன்னு கேட்பார். அவர் தெரியாம கேட்பாரு. தன்னை அறிவது அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால என்ன அறியுற போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இது தெரியறது. அந்த ஆச்சரியம்ங்கிறது சுவாமிஜி சொல்றார் அற்புதம் அப்படின்னு. இட்ஸ் another word is அற்புதம், அபூர்வம் அப்படின்னு சொல்ற. அபூர்வம்னா கிடைக்காது, அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரருக்கு அவருடைய குரு கிடைக்கிறதுக்கு அவர் எத்தனை தூரம் நடந்தார், காலடியிலேருந்து நர்மதை வரைக்கும் நடந்தார். நாமளே யாராவது அவ்வளவு கஷ்டப்பட்டோமா என்ன? இன்னும் சொல்ல போனா நமக்கு குரு கம்ஸ் டு அவர் டோர் ஸ்டெப், அந்த மாதிரி தான் இருக்கு. சுவாமிஜி ஆத்ம வித்யா ஆரம்பிக்கிறச்சே அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொன்னாரு, நான் உங்களோட வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதாக நீங்க நினைத்து கொண்டு அந்த ஸ்ரத்தா பக்தியோட நீங்க உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி லிட்ரலி குரு கம்ஸ் டு அவர் டோர் ஸ்டெப். இப்ப முன்னாடி அப்படியா என்ன, நம்ம தேடிட்டு போனார். ஆதிசங்கரர் நடையா நடந்தார், கோவிந்த பகவத் பாதர் பாக்குறதுக்கு நடையா நடந்தார் இல்லையா? அதனால அந்த மாதிரி அந்த அபூர்வமாக கிடைக்கக்கூடியது இந்த ஆத்ம ஞானம். அவ்வளவு சீக்கிரமா நமக்கு இது கிடைக்காது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, இதை அறிவதற்கும் ஆச்சரியமானது. இதை சொல்லிட்டாலும் உடனே புரிஞ்சிட போறதா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தயாரிப்பு அந்த மைண்ட்ல தேவையா இருக்கு. ஒரு பூர்வ புண்ணியம் ஒண்ணு தேவையா இருக்கு. நீங்க இதை யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். இப்ப எத்தனை பேர் கிளாஸ்க்கு வரா, ஏன் மத்தவாளுக்கு வர முடியாதா அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த டைம் நிறைய பேருக்கு ஃப்ரீ இருக்குமே, ஏன் வரலன்னா இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணுமா இல்லையா? இது தேவை அப்படின்னு தெரியணுமா இல்லையா? நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியமா இல்லையா? தற்கோன் வஸ்தி மூடாத்மா அப்படின்னு ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்காத ஒருத்தன் ஒரு பெரிய மூடம் பாவன் அப்படின்னு திட்டுறார் இதுல விவேக சூடாமணியில ஆச்சாரியர். அப்ப அது மூடன்கிறத தெரிஞ்சுண்டா தானே, இல்ல நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட ஒருத்தன் வருவான், கரெக்டா? அப்படி அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அது அவ்வளவு சுலபத்துல வர்றது கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஆச்சரியமானது இது. ஏன் இது பார்க்கறதுக்கு ஆச்சரியமானது, இது இதை அறிவதற்கு ஏன் ஆச்சரியமானது அப்படின்னா, கைவல்ய நவநீதத்துல சொல்ற மாதிரி நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே அப்படின்னு சொன்ன. ரொம்ப இப்பதான் உக்காந்துட்டு இருக்கான்ப்பா ஒருத்தன், ஃபர்ஸ்ட் டைம் வரான் கீதா கிளாஸ்க்கு, அவனுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம்தான். 2-3 தடவை படிக்கணும், படிக்கதான் புரியும். இல்ல ஒருத்தன் உட்கார்ந்த உடனே டக்குன்னு சொன்ன உடனே புரிஞ்சுடுத்துன்னு சொல்றானா, அப்ப அவன் எத்தனையோ ஜென்மங்களாக இந்த சாதனையை பண்ணிக்கொண்டே இருந்திருப்பான். அதன் தொடர்ச்சியாக அவனுக்கு இப்பொழுது இந்த ஆத்ம ஞானமானது கிடைத்திருக்கும். அதனாலதான் நூதன விவேகி உள்ளம் நுழையாது அப்படின்னு சொல்றது. இது வேணும்னு தெரியாம இருக்கானே, அவன் கூட ஒரு ஆச்சரியமானவன் தான் அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. இது தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆச்சரியமானது, இது வேணுங்கிறது தெரியாம இருக்கான் இல்லையா, அவன் கூட என்ன ஒரு ஆச்சரியமானது. இதுல என்ன ஆச்சரியம்ங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இது நான் என்னோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டும் நான் பரிபூர்ணமான சுதந்திரமான ஒரு ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியம். அடுத்தது இத புரிஞ்சுக்கிறானே ஒருத்தன், இதை நன்னா எப்படி குரு சொல்லி கொடுக்கிறாரோ அப்படியே புரிஞ்சுக்கிறான் இல்லையா,
அவன் அந்த புரிந்து கொள்பவனும் ஒரு ஆச்சரியமானவன். அவன் ஏன் ஆச்சரியமானவன் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களும் அவனை வந்து ஆச்சரியமா பார்ப்பார்கள். ஏன்னா புரிஞ்சு போயிட்டே இவருக்கு அப்படின்னு. அவ்வளவு ஈஸி. ஐயே மெத்த சுலபம், ஆத்ம வித்யை மெத்த சுலபம்னு ரமண மகரிஷி பாடினார், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இது எல்லோருக்கும் அவ்வளவு ஈஸியாக புரியக்கூடிய விஷயம் இல்லை. அப்படி ஒருத்தருக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா அதுவும் இந்த அறிவை பெறுவதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் காரணம் என்னன்னா, இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு புதுசா ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் இதுல ரகசியமே. நான் வந்து தொலைச்சிட்டு ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கல. நான் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை பெறுகிறேன். அதை நான் இது நாள் வரையும் தவறாக நினைத்திருந்தேன். இப்பொழுது நான் அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு எனக்கு குருநாதர் கற்றுக் கொடுத்தார். இப்போ நம்ம இது இருக்கு, ஒரு கிரானைட் கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ இந்த கிரானைட் கல் கேன் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு அதுக்கு பாலிஷ் எல்லாம் போடாத முன்னாடி சொன்னா நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். நல்லா பாலிஷ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நான் என் மூஞ்சியை காமிச்சேன்னா அது என் மூஞ்சியை காமிக்கிறதோ இட் கேன் ரிஃப்ளெக்ட் மீ அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் அது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நீதான் ஆத்மா அப்படிங்கறத டைரக்டா எங்கேயாவது புஸ்தகத்துல படிச்சானாலாம் புரியாது. குரு வந்து இந்த மெத்தடாலஜி மூலமா உனக்கு நீதான்ப்பா ஆத்மா அப்படிங்கறத சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு அது புரியறது இல்ல. அதுதான் அதுல ஆச்சரியமான விஷயம். ஏன்னா செல்ஃப் ஸ்டடி வில் நாட் ஒர்க். செல்ஃப் ஸ்டடி எந்த காலத்திலையும் உதவே உதவாது. நான் வந்து ஒரு எட்டர்னல் ஆத்மா அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு என்னோட குருநாதர் மூலமாக இந்த விஷயம் வரணும் அப்படின்னு இருக்கு. குருநாதர் என்ன பண்றாரு? குருநாதர் ஒரு மேஜிக் பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னா வதத்தி அப்படின்னு. வதத்தின்னா என்ன? எடுத்து சொல்றாரு. எடுத்து சொல்றத அவரும் புக்கெல்லாம் படிச்சுட்டு இந்த புக்ல இப்படி போட்டிருக்குப்பா, நான் இதுல வந்து உனக்கு வாசிச்சு காமிச்சுடுறேன் அப்படி சொல்ல மாட்டேன். அவர் அந்த ஆத்ம ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்டு தன்மயமாக்கி விட்டு அந்த ஒரு ஸ்திதியில தான் அவர் அதை பேசுவார். அப்படி பேசும் பொழுது நமக்கு பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாம் புரிஞ்சிடும். அப்படி அதுதான் அவர் ஆச்சரியமானவருங்கிறதுக்கு காரணம். என்ன ஆச்சரியம் குரு கிட்ட அப்படின்னா, குருநாதர் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் அந்த குருநாதர் நமக்கு இந்த ஆத்ம தத்துவங்களை நன்றாக புரிய வைக்கிறார். அப்படிங்கிறதுனால இது வந்து குருநாதர் அந்த வதத்தி அப்படிங்கிறது ஆச்சரியவர் வதத்தி. அத சொல்றதுக்கு அதுல ரேரிட்டி என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பார்த்தோம். வியப்புக்கு ஓகே, அவர் வந்து சொல்றார், அதுபடி வாழறார், பிரம்ம நிஷ்டையில இருக்கார், ஸ்ரோத்ரியனா இருக்கார். அதனால அவர் நமக்கு சொல்லி கொடுக்கறது புரியுது. அந்த இது புரியுது. ரேரிட்டி என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? ஆச்சரியம்னு சொல்லும் பொழுது அரிதானதுங்கிறது என்ன இருக்குன்னா, குரு அரிதானவர் தான். இப்ப நமக்கு வேணா வந்து யூடியூப்ல ரொம்ப மலிவா கிடைக்கிறது நிறைய விஷயங்கள். எது போட்டாலும் யூடியூப்ல ஒரு 10 பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உண்மையிலேயே அந்தந்த பர்சனுக்கு ஆப்டா ஒரு குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்ம எவ்வளவோ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாலொழிய சதகோட்டி ஜென்ம சுக்ருதைஹி வினா லப்யதே அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனால நாம வந்து எத்தனையோ கோட்டி ஜென்மங்கள்ல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் ஒரு குரு சொல்றது நமக்கு புரியும். நம்ம அவரை குருவாவும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ஏத்துக்கும் நம்மளோட மனசு. சுவாமிஜி சொல்வார், நான் என்கிட்டயே உட்காந்து பாடம் படிச்சு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வருவான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு நல்ல குரு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோம்பா, நான் என்னத்தவா சொல்றது அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க. இவரை விட ஒரு குருவை யோசிக்கவே முடியாது நம்மளால. நமக்கு தெரியுது. ஆனா அது ரெக்கக்னைஸ் ஆகாத ஒரு மைண்ட் இருக்கா இல்லையா? அப்போ இந்த ஆச்சரியவத் வதத்தி அப்படிங்கிறது அவர் ஆச்சரியமாக சொல்கிறார், ஆச்சரியமானவராக இருக்கிறார். ஆனாலும் அது புரிந்து கொள்வதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த உபாதி குருதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம். யம தர்மராஜர் நச்சிகேதஸ் கிட்ட சொல்றார், இத வந்து கேட்கறதுக்கே நிறைய பேர் வரமாட்டாங்கப்பா. ஆத்ம வித்யெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. நம்மளுக்கே யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரு இதுல வரோம், நம்ம வந்து ஆன்லைன்ல வரோம். இதை விட்டுருங்க, இதை நம்ம இதுல போடுறோமே, என்ன வியூஸ் இருக்கு பெருசா? இதுக்கு வியூவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த வியூவை எதிர்பார்த்து நம்ம அதுல போடல. நம்ம வந்து ரிவிஷனுக்காக போட்டுக்கிறோம். ஆனா இதே நீங்க வந்து நான் இப்ப வந்து குக் வித் ஆத்மா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரவா உப்மா கிண்டின்டே உங்களுக்கு ஆத்மா இதுதான் இப்படிதான், நான் அங்க போனேன்னா, நான் இங்க வந்தேன்னா, இதை பார்த்தேன்னா, நான் இந்த ஊர் விஷயம் எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா அதுக்கு என்ன ஆகும்னா ஒரு லைக் கமெண்ட் எல்லாம் உட்பட்டது வரும். பட் வாட் இஸ் த யூஸ்? அது கிடையாது. இந்த விஷயம் வந்து அவ்வளவு கூட்டமானது, அவ்வளவு ரகசியமானது. என்ன ரகசியம்? வெட்ட வெளிச்சமா இருக்கிற ஆத்மாவை பத்தி என்ன ரகசியம் அப்படின்னா, புரியறதுக்கு எது கஷ்டமோ, எது ரேரோ அது ரகசியமும் கூட.
எது ரொம்ப அது அதிசயமானதோ, எது ரொம்ப அரிதானதோ அது ரகசியமும் கூட. அந்த ரகசியமான விஷயத்தை, ஆத்மாவை பற்றிய விஷயத்தை எடுத்து சொல்பவர் என்பவர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானவர். இது ரொம்ப அவருக்கு எப்படி இது ஆச்சரியமாக, அரிதானதாக, ரொம்ப ரேரா இது கிடைச்சதோ, அது மாதிரி அவரும் இதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது மிகவும் அரிதானவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அரிதானது அப்படிங்கிறது குரு சிஷ்யன் குருவை அடையாளம் கண்டுகொள்வதில் அவர் அரிதானவராகத்தான் எப்பொழுதுமே இருப்பார். இன்னார்தான் குரு அப்படிங்கிறது நமக்கு டைரக்டா எப்பவுமே தெரியாது. இது ஈஸ்வர சித்தம். நமக்கு எந்த குரு கிடைக்கிறார், எப்ப நமக்கு நமக்கு இந்த ஆத்ம ஞானமானது கிடைக்கிறதுன்னு எல்லாரும் சொல்றது நம்மளால இது பண்ணிக்க முடியாது. இப்ப சில பேர் எக்ஸ்பிளைன் பண்றது நமக்கு டக்குன்னு புரியும், போய் உட்கார்ந்து கேட்கணும்னு ஆசையா இருக்கும். சில பேர் சொல்றது அவ நல்லாதான் சொல்லுவா, அவளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பா, ஆனா நம்மளால உட்கார்ந்து அதை கேட்க முடியாது. இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் தாண்டி எனக்கு சொல்றது புரியணும். அப்படி புரியற அளவுக்கு ஒருத்தர் சொல்றாருன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனாலதான் யமதர்மராஜர் சொல்றார், முதல்ல இதுக்கு கேட்கிறானே ஸ்ரோதான்னு ஒருத்தன் வேணும், கேட்கிறவன் ஒருத்தன் வேணும் இல்லையா, அவனே ரொம்ப ஆச்சரியமானவன். அந்த கேட்கறதுக்கு ஒருத்தன் வர அவ்வளவு ஈஸியா வரமாட்டான்ப்பா. அதனால இது ரொம்ப அரிதான ஒரு வித்தை இது. அதனால இதை யாருமே கேட்கறதுக்கு நிறைய பேர் வரமாட்டா. அப்படியே சிரவணம் செய்தால் கூட அவன் அப்படியே நிறைய பேர் கேட்கிறா அப்படின்னா கூட ந லப்யக அப்படிங்கிற அவங்க கேட்டா புரியாது. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. புரியறதுக்கு நான் தான் சொன்னேனே, நிறைய புண்ணியம் வேணும் அப்பதான் அது புரியும் அப்படின்னு. இதை நான் சும்மா ஹைப் கொடுக்கறதுக்காக சொல்லல. நீங்க எல்லாருமே பிரத்யக்ஷம் உங்களோட அனுபவமே. ஆனா ஏன்னா அவளுக்கு என்ன சொல்றது, தன்னெஞ்சறிவது பொய் இருக்க அப்படின்னு சுவாமிஜி சொல்வார். எல்லாருக்கும் அப்ளை ஆகும். சொன்ன உடனே புரியறதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறது மூலமாகவும், சிரவணம் பண்ணிட்டே இருக்கிறது மூலமாகவும், சத்சங்கத்துல இருக்கிறது மூலமாகவும், குரு கிட்ட அடிக்கடி நம்ம இந்த விஷயங்களை கேட்கறது மூலமாகவும் தான் இந்த விஷயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் அவர் டிஸ்கரேஜ் பண்றாரு நச்சிகேதஸ. நீ இத்தினூண்டு பையனா இருக்க, நீ இதுக்கெல்லாம் வந்தியானா உனக்கு புரியவே புரியாது. நாம அதெல்லாம் முடியாது, ஒரே பிடி நான் நீ சொன்னியே ஆகணும் நீ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஆத்ம வித்தியை கட்டோபனிஷத்துல உபதேசமே பண்றாரு. அதனால இது என்னத்தினால ஆச்சரியம் அப்படிங்கிறது 2 ஆங்கிள் பார்த்தோம். ஒண்ணு ஆச்சரியமான இந்த விஷயத்தை தெரிந்து கொள்பவன் ஒரு ஆச்சரியமானவன், அதை சொல்பவர் ஒரு ஆச்சரியமானவர்னு பார்த்தோம். இன்னும் 2 பார்ட் இருக்கு. 2 பார்ட் என்ன, கேட்கிறவன் ஒரு ஆச்சரியமானவன், அப்புறம் அதை பற்றி அதை புரிந்து கொள்ளாதவன் அடுத்த ஆச்சரியமானவன் அப்படின்னு நேரம் ஆயிருக்கு. அதனால அந்த 2 பார்ட்டை நாம அடுத்த சத்சங்கத்துல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யாராவது மகாத்மியம் சொல்ல போறீங்களா?